முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டை வளர்ப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் வெண்டை ரொம்ப எளிமையான முறையிலேயே வளர்க்கலாங்க. இப்போ மாடி தோட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா கீரைகள் ஆரம்பிக்கலாம். ஏன்னா கீரைகள் நமக்கு ஒரு 25லேருந்து 30 நாளைக்குள்ளேயே ஈல்டு கிடைச்சிரும். அதே அடுத்து நம்ம காய்கறிகள் அப்படின்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய், முள்ளங்கி இந்த மாதிரி வகைகள் ஆரம்பிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு ஈல்டு கிடைக்கும். ஈஸியான முறையில் நமக்கு ஈல்டு கிடைக்கும்போது அடுத்தடுத்த காய்கறிகள் நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வமும் நமக்கு அதிகமாகும். இந்த வெண்டை செடி பார்த்திங்கன்னா நிறைய வெண்டை ரகங்கள் இருக்குதுங்க. பாரம்பரிய வெண்டை ரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இது பச்சை வெண்டை இருக்குது, அப்புறம் சிகப்பு வெண்டை இருக்குது, யானத்தந்த வெண்டை, பருமன் வெண்டை, இந்த மாதிரி நிறைய வெண்டை ரகங்கள் இருக்குது. கஸ்தூரி வெண்டை, மர வெண்டை, இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்கள் நிறைய இருக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ 2 ரகம் போட்டிருக்கோம். பச்சை வெண்டை, சிகப்பு வெண்டை, இது 2 தான் போட்டிருக்கோம். இனிமே தான் அடுத்தடுத்து போடணும் அந்த பாரம்பரிய ரகங்கள் எல்லாம். வெண்டை வளர்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கு ஒரு 10 செடி இருந்தது அப்படின்னா நமக்கு 2 நாளைக்கு ஒருக்க பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் வந்துடும். இதே பார்த்திங்கன்னா இந்த பச்சை வெண்டை, சிகப்பு வெண்டையும் 2 நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணலாம். இப்போ இன்றைக்கி அறுவடை பண்ணினீங்க அப்படின்னா நாளைக்கு விட்டு அடுத்த நாள் அறுவடை பண்ணலாம். இதே பாரம்பரிய ரகங்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த யானத்தந்த வெண்டை, பருமன் வெண்டை, மர வெண்டை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு ஒருக்க அறுவடைக்கு வரும். இந்த வெண்டை வளர்க்குறதுக்கு க்ரோ பேக்ஸ் 12க்கு 12 எடுத்துக்கலாங்க. 12க்கு 12 சைஸில் ஒரு செடி விட்டால் போதும், அதுக்கு மேலே விடக்கூடாது. 2 செடிலாம் விட்டீங்க அப்படின்னா 2 சத்தை பகிர்ந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு 2லேயுமே காய் வரும் இல்லைங்களா. அந்த 2லேயும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காய் அதில் ஒரு காய் டக்குன்னு அறுவடை கொடுத்து முடிஞ்சிடும். அதுக்கு மேலே காய் வராது. அதனால் ஒரு செடி விட்டால் போதும். நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செடி தான் விட்டுருக்கோம். இந்த ஒரு செடியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த செடி உங்களுக்கு 6 அடி உயரம் வந்திருக்குது. இன்னொரு செடி பார்த்தீங்கன்னா 8 அடி உயரம் வந்திருக்குது பாருங்கள். அவ்வளவு உயரத்துக்கு நமக்கு ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரடியாகவே விதை விதைக்கலாம். இது நாற்று போட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த பேக்கில் வளர்க்க போகிறீங்களோ அதில் நேரடியாக விதை போட்டு நீங்கள் வளர்க்கலாம். இதே நீங்கள் 15க்கு 12 சைஸு க்ரோ பேக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் 2 செடி விடலாங்க. அது கொஞ்சம் பேக் பெருசாக இருக்கும், அதில் மண் நிறைய இருக்கும், அதில் 2 செடி விடலாம். மண்கலவைன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு செம்மண் எடுத்துக்குங்க, ஒரு பங்கு கொக்கோபீட், ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் எடுத்துக்குங்க. நல்லாயிருக்கும். மாட்டு எருவை விட இதுக்கு மண்புழு உரம் மண்புழு உரம் மட்டும் எடுத்துக்குங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சில நேரம் இந்த இலைகளில் அந்த புழுக்கள் இருக்கும். இலையை சுருட்டி 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 புழுக்கள் இருக்கும். இதுக்கு நீங்கள் பூச்சி விரட்டி தேட வேணாம். அந்த புழுக்களுக்கு நீங்கள் டெய்லியும் மாடி தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது இலையை பெரட்டி பாருங்கள். பெரட்டி பார்த்து என்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டு அந்த புழுக்கள் இருந்தது அப்படின்னா அந்த இலையை அப்படியே கிள்ளி எடுத்துருங்க. கிள்ளி எடுத்துட்டு கீழே செப்பல் போட்டுட்டிங்கன்னா காலில் போட்டு மிதித்து காலி பண்ணிடுங்க. இதுக்காக அந்த பூச்சி விரட்டி தெளிக்கலாம், இந்த பூச்சி விரட்டி தெளிக்கலாம் அப்படின்ட்டு தேட வேண்டாம். சில நேரம் பார்த்தீங்கன்னா இலைகளுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இலைப்பேன் இருக்கும். அதுக்கு வேணால் நீங்கள் பூச்சி விரட்டி தெளித்து விடலாம். பூச்சி விரட்டிட்டு பார்த்தீங்கன்னா 3G சொல்யூஷன், அதாவது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது 3ஐயும் வச்சு அரைச்சி நம்ம தயார் பண்ணுறதா 3G சொல்யூஷன்ட்டு சொல்லுவாங்க. அது கூடவே நம்ம கற்றாழையும் வச்சு சேர்த்து அரைச்சி ஸ்ப்ரே பண்ணலாம். மோஸ்ட்லி மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க கற்றாழை இல்லாமல் இருக்காது. மாடி தோட்டம் இல்லாதவங்க கூட கற்றாழை வச்சுருப்பாங்க. அந்த கற்றாழையும் வச்சு சேர்த்து அரைச்சி அது மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். அடியில் அந்த இலைகளுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இலைப்பேன் இருக்கும் இல்லைங்களா, அதை ஒரு ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணினீங்க, அந்த 3G சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூச்சிகள் கட்டுக்குள்ளே வந்துடும். வேறு பெருசாக இதில் பூச்சி தாக்குதல் அப்படின்ட்டு எதுவும் வராதுங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த இலைகள் மஞ்சளாக இருக்கும். அது சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறதுனால வரும். அது நைட்ரஜன் சத்து பற்றாக்குறையினால வரும். அதுக்கு நீங்கள் இந்த மாட்டு எருவெல்லாம் கொடுக்கலாம். 20 நாளைக்கு ஒருக்க மாட்டு எரு கொடுங்க, அந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்புறம் மண்ணில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. எந்த செடியாக இருந்தாலும் சரி மண்ணில் அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதையும் பார்த்துக்குங்க. ஈரப்பதம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா செடியோட வளர்ச்சி பாதிக்கும். உங்களுக்கு ஈல்டு கிடைக்காது. அதே சமயம் நோய் தாக்குதல் நிறைய ஒரு செடிகளுக்கு.
எந்த செடியாக இருந்தாலும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டையில் பொதுவாக வர இன்னொரு நோய் தாக்குதல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மொசைக் வைரஸ். இலைகளில் வந்து அப்படியே மஞ்சளாக இருக்கும். நம்ம தோட்டத்தில் கூட ஒரு 2 செடியில் இருக்குது. அது வந்து ஆரம்பத்திலே ஒரு செடியில் இலையில பார்க்கும்போது லைட்டாக வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செடியை ரிமூவ் பண்ணிடுங்க. ஐயோ செடி வேஸ்ட்டாக போகுதே அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த செடியை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற செடிகளுக்கு வந்து பரவாது. நம்ம வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சி பிடுங்காமல் விட்டுட்டோம்னா மற்ற செடிகளுக்கு எல்லாமே பரவிடும். அதையும் மீறி பரவிடுச்சு அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் பூண்டு பல்லு உரிச்சு எடுத்து மஞ்சளையும் பூண்டையும் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஆற வச்சு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு பாருங்கள், கண்ட்ரோல் ஆகும் ஓரளவு. வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா அந்த நுனி பகுதியில் அந்த பூ வருது இல்லைங்களா, அந்த பூ உதிர்வு ஒரு சிலருக்கு வரும். அந்த முட்டுக்கள் உதிர்ந்து போகிறது வரும். வேற எந்த பெருசாக வந்து இந்த வெண்டைக்காயில் பிரச்சனை வந்து வராதுங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மோர் கரைசல் இருக்கு இல்லைங்களா, வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இந்த மோர் வேணாம் புளிச்சு போயிடுச்சு அப்படின்ட்டு வச்சுருப்போம் பாருங்க, அந்த மோரை வந்து 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 100 ml மோர் கலந்து வேர் பகுதிக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. வீக்லி ஒன்ஸ் அதை வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கிறப்ப தான் அது கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிறப்பெல்லாம் கொண்டாந்து வந்து அதை ஊற்றி விட்டிங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் வராது. நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுறத விட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதெல்லாம் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்ல வந்து ஈல்டு வந்து கிடைக்குங்க. இப்போ வெண்டைக்காய் மாடி தோட்டத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து குழந்தைங்களாம் வெண்டைக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு 10 செடி இருந்ததுன்னா 2 நாளைக்கு ஒருக்க வெண்டைக்காய் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு பொரியல் பண்ணலாம், ஒரு காரக்குழம்பு வைக்கலாம், சாம்பார்லேயும் போடலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து பண்ணலாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஈஸியாகவே வளர்க்க முடியும். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய் எப்படி வளர்க்கிறது, அது எப்படி பராமரிக்கிறது அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்க. அடுத்த மாடி தோட்ட வீடியோவில் இன்னொரு செடி வளர்ப்பை பற்றி பார்ப்போம். நன்றி.